வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஏப்ரல் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தமிழ் புத்தாண்டும் வரப்போகுது. அதாவது இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல் வீடியோவை டீட்டெயிலாக பாருங்கள். நான் இந்த வீடியோட எண்டில் ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த மாதத்தை பற்றியும் சொல்ல போகிறேன்னா, உலகத்தில் நடக்கக்கூடிய பல குழப்பங்களில் இந்த மாதம் இண்டிவிஜுவலாக அந்த ராசி எப்படி எஃபெக்ட் பண்ண போகுது, அது என்ன மாதிரி பாதிப்புகளை கொண்டு வரும், என்ன நன்மைகளை கொண்டு வரும்னு ஒரு தெளிவையும் நான் கொடுத்துட்றேன். ஸோ ஃபுல் வீடியோ கிளியராக பாருங்கள். கும்பம் 2026 ஏப்ரல் கும்பம். கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த 2026 ஏப்ரலில் பார்க்கும்போது முதல்ல கும்பத்துக்கு நெக்ஸ்ட் ஹவுஸில் தான் மல்டி பிளானட் கன்ஜெக்ஷன். ஃபர்ஸ்ட் ஹவுஸில் ராகு, செகண்ட் ஹவுஸில் உங்கள் ராசிநாதன் சனி, ராசிநாதனோட செவ்வாய், ராசிநாதனோட புதன், அதோட சூரியன், 4 கிரக கூட்டணி. செவ்வாய் லார்ட் ஆஃப் 10, சூரியன் 7th ஹவுஸ் லார்டு, புதன் 5th ஹவுஸ் லார்டு, அதுக்கப்புறம் அங்கே சனி ஃபர்ஸ்ட் ஹவுஸ் லார்டு. ஸோ கிட்டத்தட்ட கேந்திர கோண இணைவுகள் கொண்ட ஒரு மாதம் 2026 இந்த ஏப்ரல் மாதம். ஸோ கேந்திர கோண இணைவுகள் எல்லாமே செகண்ட் ஹவுஸில் பொசிஷன் இருக்குது. செகண்ட் ஹவுஸில் பொசிஷன் இருக்குது மட்டும் இல்லாமல் குரு 5th ஹவுஸில், சுக்ரன் உங்களுக்கு 3rd ஹவுஸில், அப்புறம் 4th ஹவுஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிடுறாரு. ஸோ குருவுடைய பார்வை கும்பத்தில் விழுது. ஏப்ரல் மாதத்தை விட்டிங்கன்னா கும்பத்துக்கு ரொம்ப சாதகமான மாதம் நெருங்கி வராது. ஏப்ரல் மாதத்தை விடாதீங்க. கும்பம் வேலை வேணும், வேலையை மாற்றணும், உதவி கேட்கணும், பணம் வேணும், கடன் வேணும், ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். ஏப்ரல் மாதத்தை பயன்படுத்திங்க, சாதுரியமாக பயன்படுத்திங்க. வாக்குஸ்தானத்தில் உட்காந்துருக்கு 4 கோள்கள், அதில் 2 பேர் ஆண் கோள்கள், செவ்வாயும் சூரியனும். அப்போது வாக்குஸ்தானத்தில் இந்த மாதிரி அதிகார கிரகங்கள் இருக்கும்பொழுது தைரியமாக நீங்கள் உரிமையோடு நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்டு பெறலாம். வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் நுணுக்கமான அறிவாற்றல், அங்கே சனி பணிவான வார்த்தை, இதெல்லாம் கலந்து ஒரு விஷயத்தை சாதிக்கக்கூடிய மாதம். ஸோ ஜாப் வேணும், ஜாபில் சேஞ்ச் வேணும், ப்ரொமோஷன் வேணும், ட்ரான்ஸ்ஃபர் வேணும், மைக்ரேஷன், வீடு மாற்றணும், ஏதாவது ஒன்று மாற்றணும், ஏதாவது வேணும், கிடைக்கணும். அது கேட்டு தான் பெறணுன்ற நிலைமை இருக்குது. கேளுங்க, போய் பல பேரை பாருங்கள், கேளுங்க. 4 கிரகம் இருக்குது. நீங்கள் 4 பேரை போய் ஒரு விஷயத்தை கேட்டிங்கன்னா ஒருத்தராவது உங்களுக்கு சாதகமாக கொடுத்துருவார். அப்படிப்பட்ட மாதம் ஏப்ரல் 2026. ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஆர் இன்கம், குருவுடைய பார்வை, சுக்கிரனுடைய பொசிஷன் எல்லாமே நிறைவாக தான் இருக்குது. வேலை, வருமானம், தேவையான பணம், தேவையான கடன், பேங்க் லோன் எல்லாமே நிறைவாக தான் இருக்குது. ஸோ கும்பம் பொருளாதாரம் என்ன தேவையோ அந்த தேவைக்கு பூர்த்தி ஆகிற மாதிரி தான் இருக்குது. அந்த தேவைக்கு கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. கேட்ட இடத்துல கடனோ உதவியோ கிடைக்கிற இடத்துல இருக்குது. ஃபேமிலி, குடும்ப வாழ்க்கை, இந்த மாதம் விட்டிங்கன்னா கல்யாணம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேறு மாதம் பெருசாக அமையாது. திருமண பிளான் வச்சுருக்கீங்க, மேரேஜ் பிளான் வச்சுருக்கீங்க, திருமண சம்மந்தப்பட்ட முயற்சியில் இருக்கிறீங்க, வரன் ரெடியாக இருக்குது, பார்த்தாச்சு, பொண்ணு பார்த்தாச்சு, பையனை பார்த்தாச்சு, டேட்டை ஃபிக்ஸ் பண்ணணும், அப்படி தள்ளி கிள்ளி மேலே போயிடலாம், ஜூனில் போயிடலாம் நினச்சிங்கன்னா குரு மாறுவார். உங்களுக்கு May 31 வரைக்கும் டைம் இருக்குது. பட் ஏப்ரலில் கிரகநிலைகள் நல்லா இருக்குது. அப்போ ஏப்ரலில் இல்லை மேல மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணிங்க. நான் இப்போ ஏப்ரல் மாதம் ராசி பலன் சொல்லிட்டுருக்கேன். 14th ஏப்ரலுக்கு மேலே உங்களுக்கு சித்திரை மாதம். சித்திரை மாதம் திருமணத்தை வைக்கிறதா தான் வச்சுக்கிங்க. உங்களுக்கு குருவுடைய பார்வையும் இருக்கும், சுக்கிரனுடைய நகரமும் சாதகமாக இருக்கும், பல கிரகங்களுடைய தொடர்பும் நல்லா இருக்கும். ஸோ திருமணத்தை முடித்து கொண்டு வாழ்க்கையை துவங்க பாருங்கள். ஆனால் நீங்கள் நினைக்கலாம் 7 சனி முடியல தான். 7 சனி முடிகிற வரைக்கும் காத்துருந்தா வயசும் போகும். உங்கள் ஜாதகத்துடைய தசாபுத்தி நல்லா இருக்குது, தோஷம் கீஷம் ஒன்றும் இல்லை, இந்த கிரகநிலையை பயன்படுத்தலாம்னா பயன்படுத்தலாம். ரிலேஷன்ஷிப் எப்படி போகும்? பரவாயில்ல, போகும், நாட் பேட். நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது, நிறைய அப்செட் இருக்குது, நிறைய மூட் அவுட் இருக்குது, நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்குது, நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது. இதெல்லாம் கடந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி ரொம்ப கஷ்டம். நம்ம நினைக்கிறப்ப ரிலேஷன்ஷிப்லாம் எல்லாரும் அப்படியே ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக ஃப்ரெண்ட்லியாக யாரும் பேசுகிறதே கிடையாது. எல்லாம் அவங்கவுங்களுடைய எனர்ஜியோடு, அவங்கவுங்களுடைய இன்டென்ஷனோட, அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனோடையே பேசும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ப்ராப்ளம் வந்துடும். பட் மனிதன் பொறுமையை வேணும். புரிதல், சரியான புரிதல், சரியான பொறுமை, கும்பத்துக்கு தான் நான் சொல்கிறேன். குடும்ப வாழ்க்கையிலையுமே ஏகப்பட்ட சிக்கல்கள்லாம் இப்போ தான் அப்படியே சமாளித்து எல்லாம் அப்படியே கொண்டு வர மாதிரி இருக்குது. ஸோ எல்லாம் 1 by 1 நீங்கள் சார்ட் அவுட் பண்ணலாம். பொறுமையாக அதை பிளான் பண்ணி பண்ணுங்கள். ஓவராக எமோஷன் ஆகாமல், ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆகாமல் அதை சால்வ் பண்ணுங்கள்.
மாணவர்கள், நல்ல மாதம். கும்பத்துக்கு நான் சொல்கிறேன், மகரத்துக்கும் நான் சொன்னேன், கும்பத்துக்கும் சொன்னேன். சம்டைம்ஸ் ரேராக தான் இந்த மாதிரி சனியுடைய ராசிகளுக்கு ஒன்றாவே நல்ல மாதமாக வரும். நல்ல மாதம். மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ பெஸ்ட்டாக ப்ரூவ் பண்ணுங்கள். ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ண முடியுமோ, உங்கள் நாலேஜ், உங்கள் டேலண்ட், உங்களுடைய எனர்ஜி, உங்களோட ஃபோக்கஸ், உங்களோட கான்சன்ட்ரேஷன், உங்களோட ப்ரிப்பரேஷன், நீங்கள் கொடுக்குற அட்டெம்ப்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்கணும். ஏன்னா நேரம் நல்லா இருக்குது, பயன்படுத்திங்க. படித்ததெல்லாம் கரெக்டாக மைண்ட்லேயும் வரும், படித்ததெல்லாம் கரெக்டாக அட்டென்ட் பண்ண முடியும், ஃபேவராக இருக்குது. பெண்கள் இல்லத்தரசிகள், இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெண்ணாக கும்பத்து ராசியை சேர்ந்துருக்கீங்க, ஒரு பெண்ணாக இருக்கீங்க, உங்களுக்கு பொருள், ஃபேமிலி, குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பத்துக்கு நிவர்த்தி, ஒரு கலட்டாகவும் நடக்கும், ஒரு சாந்தமும் வரும், ஒரு பிரச்சனையும் உருவாகும், ஒரு பூகம்பம் வெடிக்கும், அதுலேருந்து ஒரு பலனும் கிடைக்கும். இது எப்படி இருக்குன்னா, ஒன்று உடைக்கிறோம், உடைச்சி பார்த்தா உள்ளே வந்து நமக்கு வந்து ஒரு பொக்கிஷம். அப்போ உடைக்கும் போது பயம், ஆனால் உள்ளே ஒரு பொக்கிஷம். அந்த மாதிரி தான் இருக்குது கும்பம். முதல்ல எல்லாமே ஒரு பயமாக இருக்கும், அப்புறம் எல்லாமே ஒரு ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட்ஸை கொடுத்தவொடனே கொஞ்சம் அந்த ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி இருக்குது பெண்களுக்கு குறிப்பாக. ஸோ மனதில் ஒரு உற்சாகமும், மனதில் ஒரு தைரியமும், நம்மளால் முடியுன்ற ஒரு துணிச்சலும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் கும்பம். நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக நீங்கள் செய்ய நினைக்கிறதெல்லாம் இந்த மாதம் செய்து பார்க்க முடியும். அதுக்குண்டான பலனும் அதுக்குண்டான நேரமும் வரும். அதெல்லாம் சாதகமாக இருக்குது. கும்பம் ஆரோக்கியஸ்தானம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்கள் உணவு கட்டுப்பாடு தான் மெயின். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும், நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிடணும், உணவு தான் மெயின். 2ல் செவ்வாய் சூரியன். காரத்தை சாப்பிட்றாதீங்க, கண்டிப்பாக எரிச்சலும் நோயும் வரும், தலைவலி வரும். உஷ்ணமான உணவை சாப்பிடாதீங்க, பழசை சாப்பிடாதீங்க. சனி வந்து புளித்து போனது, பழைய உணவு, ஆற வச்சு சாப்பிட்றதெல்லாம் சாப்பிடாதீங்க. இந்த மாதம் அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும். அப்போ உணவு கட்டுப்பாடு. உங்களுக்கு ஒத்துப்போகாத ஃபுட்டு சாப்பிடாதீங்க. பாக்டீரியா இன்ஃபெக்ஷனில் ஒத்துப்போகாது, அலர்ஜி கொடுக்குற ஃபுட்டு, அதெல்லாம் நீங்களே இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் போதும். மீதி ஏரியாவில் ஒன்றும் பெருசாக நெகட்டிவாக இல்லை. வாழ்த்துக்கள். இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த மாத பலனை பார்த்தீங்க. முதல்ல நான் மாத பலனை பற்றி ஒரு சின்ன கிளாரிட்டி கொடுத்துறேன். எல்லோரும் வந்து ராசியை பார்க்கணுமா, லக்னத்தை பார்க்கணுமா, தசா பார்க்கணுமா, புத்தி பார்க்கணும். நான் எல்லா வீடியோவும் சொல்கிறேன், இப்போவும் சொல்கிறேன். முதல்ல உங்கள் சார்ட்டை நீங்கள் ரீட் பண்ணுங்கள். உங்கள் பேர்த் சார்ட்டை நீங்கள் ரீட் பண்ணால் தான் உங்களோட தசா என்ன, புக்தி என்ன, உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குது, உங்கள் ஹாரோஸ்கோப்பில் எது த ஸ்ட்ராங்கஸ்ட் பிளானட், ரொம்ப ஃபேவரபிள் பிளானட் யார், எது மேல்ஃபிக் பண்ணும், எது பெனிஃபிட் பண்ணும், எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும். உங்கள் ஹாரோஸ்கோப்பை ரீட் பண்ணாமல் உங்கள் கையில் வந்து உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. அந்த ஸ்ட்ரென்த் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சிக்காமல் இந்த ஹாரோஸ்கோப்புடைய நகர்வில் கணிக்க முடியாது. இது மாத பலன்கிறது ஒரு பொது பலன். ஒரு பொது பலன் வந்து நான் வந்து உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் தான் பொதுவாக மேட்ச் பண்ணி சொல்கிறேன். அது பர்சனலாக எப்படி நீங்கள் பொறுத்திக்கணும். முதல்ல உங்கள் ராசியோட பலனை பார்க்குறீங்க, ரீட் பண்ணீங்க, உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குது, உங்கள் பிளான் எப்படி இருக்குன்றதை இண்டிகேட் பண்ணும். அதுக்கப்புறம் உங்கள் லக்னம் என்னன்னு கண்டுபிடிங்க. அந்த லக்னத்துக்கும் இதே மாதிரி ராசியோட மேட்ச் பண்ணி ஒரு வீடியோ பார்த்துருங்க. பார்க்கும்போது அது விதிப்படி எப்படி கொண்டு போகணும்னு காமிக்கும். இது கன்ஃபார்மாக நல்லது நடக்குமா அப்படின்னா, நல்ல யோக தசை இருக்கான்றதை செக் பண்ணுங்கள். அது உங்கள் பர்த் சார்ட்டில் நீங்கள் செக் பண்ணலாம். இது கன்ஃபார்மாக நடக்காது அப்படின்னா, உங்கள் பர்த் சார்ட்டில் அதுவே தோஷமான கிரகம் தசை நடந்துச்சுன்னா, நல்லது சொன்னாலும் அது நடக்கவே நடக்கும், கெட்ட சொன்னால் உடனே நடக்கும். அதான் நிறைய பேர் போடுறீங்க, நல்லது சொன்னால் நடக்குது, கெட்ட சொன்னால் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது இன்னொரு விஷயம். அடுத்தது ஜென்ரலாகவே இப்போ வந்து ஒரு ராசிக்கு வந்து சரியில்லாத பலன் இருக்கும்போது அந்த மாதம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா மேக்ஸிமம் அது வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிக்கலாம்னு நான் சொல்லுவேன். உள்ள எக்ஸ்ட்ராடினரி ஹாரோஸ்கோப் தோஷமே கிடையாது. ஹாரோஸ்கோப்பே சூப்பர் ஹாரோஸ்கோப், தசா புதிய ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அவங்க எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ சார்ட்டில் வந்து நமக்கு ஸ்கோர் காமிக்கும், எதெல்லாம் நல்லா இருக்குது, எதெல்லாம் நல்லா இல்லை. இந்த பிரிவினையோட தான் நீங்கள் பார்த்தா புரிதல் வரும். அப்புறம் லைஃப் ஹாரோஸ்கோப் பற்றி நான் சிலது சொல்லிடுறேன். தயவு செஞ்சு வீடியோ பார்க்குறவங்க உங்கள் நண்பர்களுக்கு உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் கொடுக்குற தகவல் எதுவுமே வந்து ஒரு அனலைஸ் பண்ணாமல் நான் கொடுக்கல. கம்ப்ளீட்டாக செக் பண்ணி, கம்ப்ளீட்டாக அதை ஃபோர்காஸ்ட் பண்ணி, குளோபலாக என்ன நடக்குது, அதே மாதிரி இந்த டிரான்சிஷனில் வந்து என்னென்ன ப்ளஸ் என்னென்ன மைனஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ முடிஞ்சளவுக்கு உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது வகையில் அவங்களை காப்பாற்றும். நான் ட்ராவல் பிளானை பற்றியும் சொன்னேன், 2025லேயும் வந்து நிறைய இந்த சாட்டர்னுடைய டிரான்சிட்டை பற்றியும் சொன்னேன், உலகத்தோட கூடிய பிரச்சனைகளை பற்றியும் சொல்கிறேன். இந்த வீடியோ இன்னும் நிறைய கொடுக்குறேன், கிளாரிட்டியை புரிஞ்சுக்க பாருங்கள். ஸோ www.lifehoroscope.in எங்களோட வெப்சைட்டில் வந்து ஏகப்பட்ட சர்வீஸ் ஆட் பண்ணிகிட்டே இருக்கும். டீமில் நிறைய அஸ்ட்ராலஜிஸும் இருக்காங்க. ஸோ எங்களுக்கு அஸ்ட்ராலஜிஸும் இருக்காங்க, இந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணுறதுக்கும் ஆட்கள் இருக்காங்க. ஸோ கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர்ஸும் இருக்காங்க. பேக்ஹேண்டில் வந்து இதுக்கு இந்த வீடியோ பண்ணுறதுக்காகவும் அதுக்கு பேக்ஹேண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கும் ஆள் இருக்காங்க. ஸோ ஒரு டீமாக தான் ஒர்க் பண்ணணும். இது எல்லாருமே அவங்கவுங்களுடைய எஃபர்ட்டை போட்டு தான் ஒரு வீடியோவை கொண்டு வந்து முன்னாடி நாங்கள் நிறுத்துகிறோம். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்னென்ன சர்வீஸ் தேவையோ, உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் மலேசியாவில் இருக்கலாம், சிங்கப்பூரில் இருக்கலாம், யூஎஸில் இருக்கலாம், கனடா இருக்கலாம், கல்ஃபில் இருக்கலாம், நீங்கள் வந்து ஆஃப்ரிக்காவில் இருக்கலாம், உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் கூட நீங்கள் எந்த பார்ட் ஆஃப் இந்தியா இருந்தாலும் சரி,
ஸோ உட்காந்துட்டு நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா எங்களோட கன்சல்டேஷன் பேச முடியும், எங்கள் டீம் அஸ்ட்ராலஜிஸ்ட்டும் பேச முடியும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன சர்வீஸ் இருக்கோ எல்லா சர்வீஸும் ஆட் பண்ணிட்டே இருக்கோம். சம் ப்ராடக்ட்ஸ் ஸ்பிரிச்சுவலாக சில ப்ராடக்ட்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்து இது எங்கே கிடைக்கும், அது எங்கே கிடைக்கும் கேட்கறதுனால வி ஹவ் அரேஞ்ச் தட். ஸோ உங்களுக்கு வந்து பெஸ்ட் குவாலிட்டியோட ஒரு ஸ்பிரிச்சுவல் பவரோட ஒரு பாசிட்டிவிட்டியோட அதையும் வேணால் நீங்கள் ஆர்டர் பண்ணியும் எடுத்துங்க. எங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணால் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க, சர்வீஸை பெஸ்ட்டாகவும் பண்ணுவாங்க. இதை தவிர இப்போ குளோபலாக வந்து 2026 நடக்கக்கூடிய அந்த அப்சர்வேஷன் நான் க்ளோஸாக பார்த்தேன். ஏப்ரலில் இப்போ நான் இந்த ராசி பலன் சொல்லும் போது ஏப்ரலை பற்றியும் சில விஷயம் சொல்கிறேன். ஏப்ரலில் கரெக்டாக 2nd of April பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், சனி ஒன்றாவே கன்ஜெக்ஷன் ஆகும். இந்த கன்ஜெக்ஷன் வந்து நல்லதான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக நாட். ஏன்னா இது என்ன பண்ண போகுதுன்னா இன்னும் வந்து ஆட்களை வந்து ஒரு மாதிரி ஒரு மூர்க்கத்தனமாக வெளிப்பிடித்த மாதிரி மாற ஆரம்பிக்கும். இது வந்து உலகளாவிய நடவடிக்கைகளை பற்றி நான் பேசுகிறேன். இது வந்து இண்டிவிஜுவலாக ஒரு ராசியை பற்றி சொல்ல, உலகத்தில் உள்ள முக்கியமான தலைவர்கள், முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய இடத்துல உள்ள தலைவர்கள் இவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி கோபம், வெறுப்பு, ஒரு ஆக்ரோஷம், ஒரு ஈகோ வந்து டெவலப் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி தமிழ் புத்தாண்டை அதை நான் கனெக்ட் பண்ணுறேன். 14th of April கரெக்டாக தமிழ் புத்தாண்டு வந்துடும். அப்போ தமிழ் புத்தாண்டு என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். இப்போ பராபவ, இந்த பராபவ அப்படின்ற வருஷத்தை பற்றி ஒரு லிஸ்ட் எடுத்து பாருங்கள். இது வந்து தமிழ் வருடங்களில் 40வது வருடம், அதாவது 1லேருந்து 60 வருடம் தமிழ் வருடம். அந்த 1லேருந்து 60 வருடத்தில் வந்து 40வது வருடம் தான் இந்த பராபவ. இந்த வருடத்தை பற்றி ஒரு குறிப்புகள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அது சும்மா கூகுள் கூட பண்ணி பாருங்கள், இல்லை பஞ்சாயத்து எடுத்து பாருங்கள். அந்த வருடத்தை பற்றி என்ன குறிப்பு அப்படின்னா, நெருப்பால பயமோ, இது வந்து என்னென்னா தனி மனிதனுடைய ஈகோ, ஒரு அதர்ம காரியங்கள் செய்கிறது, ஒரு மாதிரி ஒரு அநீதி இழைக்கிறது, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை இல்லை ரியலைசேஷன், அந்த மாதிரி ஒரு வருஷம் தான் இந்த பராபவ. ஸோ இந்த வருஷமே வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ உலகம் ஃபுல்லாக கலக்கம், குழப்பம், போர், பிரச்சனைகள், மன வருத்தம், அழிவுகள், தீயது அழியிறது, இல்லை ரியலைசேஷன், இல்லை மக்களுக்கு இழைக்கக்கூடிய அநீதிகள், இதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டங்களாக அதெல்லாம் இண்டிகேட் பண்ணுது. ஸோ அதையும் நான் இப்போ இந்த பிளானட்டரி காம்பினேஷனோட நான் கம்பைன் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா குரு மாற போகிறாரு. நிறைய பேர் கேட்டாங்க குரு பேச்சு ஒரு பாசிட்டிவ் தானே, ஏன் வந்து அது நெகட்டிவாக நிறைய இடத்துல ப்ரிடிக்ட் பண்ணிங்க. நான் சொல்கிறேன் ஒன்று புரிஞ்சுங்க, குரு வந்து வெரி வெரி பாசிட்டிவ் பிளான். அது கெடுதலே செய்யாது, அது பார்க்குற இடத்துக்குலாம் நன்மை தான் உண்டாகும். பட் ஆனால் இந்த முறை வரும்போது மற்ற கிரகங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் அது நல்ல பலனை கொடுக்க போகுது. இந்த முறை அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணல. இந்த முறை தீயதுலேருந்து விலகக்கூடிய வழியும், தீயதெல்லாம் அழிந்து நசுங்கக்கூடிய காலத்தையும் உண்டாக்குறது தான் இந்த குருவுடைய டிரான்சிட்டாக வருது. ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் நான் கொடுத்துருக்கேன். எல்லா வீடியோவில் நிறைய டீட்டெயிலாக அதை அனலைஸ் பண்ணி தான் ஒவ்வொரு முறையும் கொடுக்குறேன். நான் இதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னா, மாதந்தோறும் நடக்கக்கூடிய நிகழ்வில் ஒரு அஸ்ட்ராலஜராக என்ன நான் வந்து ரீட் பண்ண முடியும், நான் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கேன், அதை எப்படி வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான மொழியில் வந்து நான் சொல்ல முடியும், இதெல்லாம் தான் நான் பிளான் பண்ணி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் இப்போ நான் வந்து இன்னொரு சர்வீஸாக ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து என்னோட வந்து கனெக்ட் பண்ண முடியல, சில பேரால் ஃபீஸ் பே பண்ண முடியல, சில பேரால் வந்து என்னால் அவங்களால கனெக்ட் பண்ண முடியல. ஆனால் அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் மெசேஜில் வந்து நீங்கள் யூடியூப்பில் பார்க்கும்போது அந்த கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிங்கன்னா தெளிவாக, அழகாக, ஷார்ட்டாக, கிறிஸ்பியாக நீங்கள் நிறைய உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் போட்டிங்கன்னா என்னால் ஆர்ட்ஸ்கப்பை ஜென்ரேட் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ நான் அதுக்கு டைம் ஒதுக்கியிருக்கேன். நீங்கள் தெளிவாக, அழகாக நிறைய பேர் போட்டிருக்காங்க, நான் ரிப்ளை கொடுத்தெல்லாம் போய் பாருங்கள். ஸோ அப்படி போடும்போது நான் அந்த கமெண்ட் செக்ஷன் நானே ரிப்ளை கொடுக்குறேன். என்னோட ஐடியிலேருந்து தான் நான் கொடுக்குறேன். சங்கர் நாராயண் 999 வரும். அது என்னோட ஐடியில் நான் தான் பர்சனலாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ அதனால் யாருக்கெல்லாம் வந்து என்னை கனெக்ட் பண்ணிக்கணும், ஒரு சின்ன டவுட் இருக்குது, பட் ஆனால் அதுக்காக எங்களை காண்டாக்ட் பண்ண முடியல, எங்களுக்கு ஃபீஸ் பே பண்ண முடியல, எதுவும் அதெல்லாம் பரவாயில்ல. நான் உங்களுக்கு வந்து இது சர்வீஸாக தான் நான் பண்ண நினைக்கிறேன். அதுவும் நான் வந்து ஆன்சர் கொடுக்குறேன். இது முதல்ல 2-3 நாள்லேயே நான் கொடுத்துருவேன். ஒரு சிலர் கொஞ்சம் டிலேவாக ரிப்ளை வரும். ஒருவேளை அந்த வீடியோவில் வரல, வேறு வீடியோவில் நீங்கள் கமெண்ட்ஸை போட்டு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு சர்வீஸை நான் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் நண்பரோட ஒரு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட் எப்போவுமே எங்களுக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னோட சப்போர்ட் எப்பவுமே உங்களுக்கு உண்டு. காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கிறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.